அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய டைமை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஒரு டைம் டேபிள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 120 நாள் நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கோம். இந்த 120 நாளுக்கான ஸ்டடி பிளான் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட நமக்கு 4 மாதம் சாலிடாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் வாங்கிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு முதல் 30 நாள் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதாவது இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 100 கொஸ்டின் இருக்கும். அந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் 90+ கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். 95க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதாவது காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுங்கள். கொஷின் எந்த ஏரியாவில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 6th 7th சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் நமக்கு வரலாறு கவர் ஆகும். ஹிஸ்ட்ரி வந்துடுது. அப்புறம் ஜியாகிரஃபி புவியியல் வந்துடும். ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடிமையியல் சிவிக்ஸ். ஸோ இந்த மாதிரி போர்ஷன்லாம் அதிலே வந்துடும். சயின்ஸுமே நீங்கள் படிக்காமல் போகிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாபிக் வைஸாக பார்க்குறவங்க ஒரு 3 டாபிக் நீங்கள் கவர் பண்ணுங்கள். இல்லை நம்ம ஸ்கூல் புக் பேஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிலபஸ் பேஸ்ட்டு 6th 7th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அதாவது ஆப்டிடியூட் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது 31ஆவது நாள்லேருந்து 60ஆவது நாள் வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 9th 10th தமிழ் நல்லா படிக்கணும். ஸோ அதாவது இந்த 9th 10th மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 8th சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் போர்ஷன் கம்மி தான். தமிழ் தான் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்படுறதுனால 9th-க்கும் 10th-க்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த இதில். அதே மாதிரி ஆப்டிடியூடில் ஒரு 3 டாபிக் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணும்னா 8th 9th அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் டெய்லி ஒரு 1 hour நீங்கள் ஆப்டிடியூடுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 40 நாள் 61ஆவது நாள்லேருந்து 100ஆவது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11th 12th தமிழ். அதாவது இந்த 11th 12th அப்படின் பொழுது இதை நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டாம். முக்கியமானது இப்போ உதாரணமாக இலக்கியம் இருக்கும். இப்போ சிலப்பதிகாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, புறநானூரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எடுத்து நீங்கள் கேதர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான 9th 10th-லலாம் நிறையா கொஞ்சம் நீங்கள் படிக்கணும். இப்போ சில ஊரும் பேரும் அப்படின்னு ஒரு லெசன் எடுத்துக்கணும்ல, அதெல்லாம் முக்கியமானது ஓல்டு புக்கில் உள்ளது. ஸோ அதையுமே கொஸ்டின் கேட்குறாங்க. இலக்கணம் பார்ட்டு போக இலக்கியத்தை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக நம்ம பார்த்த மாதிரி இந்த மாதிரி பழைய புக்கில் ஏதாச்சும் புறநானூறு ஒரு பாடல்கள் இருக்குது அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இருக்கக்கூடிய 40 நாளாக நீங்கள் எஃபிஷியண்ட்டாக மற்றதெல்லாம் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ தமிழில் அதெல்லாம் நீங்கள் படித்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th 10th சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஆப்டிடியூட் ரிமைனிங் எதெல்லாம் படிச்சுக்கணும். அதாவது ஒரு 6 டாபிக் நம்ம கவர் பண்ணியிருப்போம். மீதி இருக்கக்கூடிய 4 டாபிக் இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்கூல் புக் பேஸ்ட் படிச்சுட்டு வரீங்கன்னா அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ 100 days-ல் நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் தரவாகிடுவீங்க. ஸோ அதாவது நம்ம ஒரு மினிமமாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது போக எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 11th 12th செலக்டிவாக நீங்கள் படிச்சிக்கலாம். சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன கவர் ஆகும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months-க்குள்ளதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 100 நாள் 61ஆவது நாள்லேருந்து 100ஆவது நாள் வரைக்கும் இதில் நீங்கள் என்ன கவர் பண்ண போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் படிக்க வேண்டியது யூனிட் 9-ல் ஒரு 3 டாபிக் கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். அது மோஸ்ட்டாக கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். யூனிட் 8-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய டாப்பிக்கில் கவர் ஆகிடுது. ஸோ அதனால் அதை நீங்கள் இதுலேயும் சேர்த்துக்கலாம். அப்போது நம்ம இருக்கக்கூடிய நாளாக 3 ஸ்லாட்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ அது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 20 நாட்கள் லாஸ்ட் 20 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் ரிவிஷன் தான். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ
ஸோ அதான் இது வந்து ஒரு ஐடியா நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ இல்லை வந்து சிலபஸ் வைஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக படிக்கிறது செட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கு எது செட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் படிச்சிக்கலாம். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பாக ஜாப் வாங்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.